வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம ராகி மாவை வச்சு கூழு தான் காய்ச்ச போகிறோம். இந்த ராகி கூழுக்கு ஒரு கதையே இருக்கு. அதுக்கு முன்னால இதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம். நம்மளுக்கு சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சல் இருக்கு, தலைவலி இருக்கு, உடல் பாரமா இருக்கு, தலை பாரமா இருக்கு. அப்போ இந்த ராகி மாவை தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு கரைச்சிக்கணும். இல்லைன்னா கெட்டியாக போகும். கரைச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு அப்போது இதை கரைச்சி விட்டு அதில் ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டு கூழ் காய்ச்சணும். இப்போ அதை தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த கூழுக்கு ஒரு கதையும் இருக்குது, அருமையான கதை. இந்த ராகி மாவு ஹை புரோட்டீன் சத்து உள்ளது. உடல் எடை கூடும், உடல் நல்லா பர்மனாகும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், எலும்புக்கு பற்களுக்கெல்லாம் நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக தரும். இது சாப்பிட்றதுனால இது வெது வெதுப்பான சூட்டில் நம்ம சாப்பிட்லாம். ஜீனி போட்டும் சாப்பிட்லாம். சும்மா உப்பு மட்டும் போட்டுட்டு ஊறுகாய், கீரை சுண்டுனது இப்படி எதையாவது தொட்டுக்கிட்டு அப்படி நம்ம சாப்பிடலாம். இப்போ நான் 1 லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் நாம் இந்த கரைச்சி வச்ச கூழை ஊற்றிடலாம். ஒரு லிட்டர் தண்ணியில் இந்த கப்பால் 1 கப்பு நம்ம ராகி மாவு எடுத்து அப்படி போட்டுக்கிட்டேன். இப்போ இதுக்கு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். இதில் 1 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதை நல்லா நசுக்கி விட்டு போட்டிருக்கேன். இதை நம்ம பவுடர் பண்ணியும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்ல வாசமாக இருக்கும். இப்போ நாம் இந்த கூழுக்கு உண்டான ஒரு கதையை சொல்லலாம். ஆரோக்கியமான உணவாக இருக்கிறதுனால இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்தில், அதாவது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வயலில் உழுவுவாங்க, ஏர் பிடிச்சி உழுவுவாங்க. கட்டை வண்டியெல்லாம் இருக்கும், நிறையா கட்டை வண்டி பூட்டிக்கிட்டு போகாமல் அதில் மூட்டையெல்லாம் ஏற்றிட்டு போவாங்க, கருது ஏற்றிக்கிட்டு போவாங்க, பயிர் ஏற்றிக்கிட்டு போவாங்க. கோயிலுக்கெல்லாம் அதில் வண்டி கட்டி நிறையான பேர் உட்காந்துட்டு போய் சாமி கும்பிட்டு வருவாங்க, நிகழ்ச்சிகள் பார்த்துட்டு வருவாங்க. இப்படி நிறையான விஷயங்கள் இருக்குது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு ஜோடி காளை மாடு அதை என்ன செய்வாங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும் வச்சுருப்பாங்க. ஒரு ஜோடி காளை மாடு அது ஏர் பிடிச்சி உழுவுறதுக்கு, ஏத்து சால் போட்டு தண்ணி இறைச்சி வயலில் தண்ணி பாய்ச்சறதுக்கு, அதுக்காக அந்த உழவு மாடு வச்சுருப்பாங்க. அப்படி இருக்க நேரத்தில் ஒரு வீட்டில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஜோடி காளை மாட்டையே நல்லா பழக்கி வச்சுருக்காங்க. வண்டி இழுக்கிறது, ஏர் உழுவுறது, வயலில் ஏற்றம் தண்ணி இறைக்கிறது, இப்படி எல்லாத்துக்குமே அந்த மாடு நல்லா அப்படி தான் வேலை பார்க்கும். அப்படி வேலை பார்த்த அந்த மாடு வேலையெல்லாம் முடிஞ்ச நேரத்தில் ரொம்ப சோர்வாகி உடம்புல சக்தியே இல்லாமல் படுத்துருச்சு, எலும்பும் தோலுமா ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? இந்த மாட்டை நம்ம எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்ட்டு அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, கஞ்சி காய்ச்சி வச்சுருக்காங்க. கஞ்சியெல்லாம் அந்த மாட்டுனால அவ்வளவா குடிக்க முடியலை. ஆனால் ஆற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அதிகமாக அந்த வீட்டில் அந்த மாட்டுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த கேப்பக்கூழ், கேழ்வரகு கூழ் தான் காய்ச்சி கொடுத்துருக்காங்க. ராகி மாவில் கூழ் காய்ச்சி ஆற வச்சு 10 நாள் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. 10 நாளும் அந்த மாடு ரெண்டும் நல்லா குடிச்சிருக்கு. அது குடிக்க இது உடம்புக்கு நல்ல மெருகேறி, நல்ல சைனிங்காக, நல்ல கும்முன்னு அழுத்தமாக, அந்த பழைய தெம்போட, அந்த பழைய உற்சாகத்தோட, ஆரோக்கியமாக திரும்ப பழையபடி அது ஏந்திரிச்சு வேலை பார்க்குற அளவுக்கு வந்துருச்சு. இதுவரைக்கும் போட்ட வைக்கோல், புல், தானியம் இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அது வேலை பார்த்துருக்கு. அதை விடவும் அது இந்த கூழை குடிச்சதுல அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கு. நல்லா கும்முன்னு அழுத்தமாக அந்த அளவுக்கு இருந்திருக்கு. இதை வேலை பார்த்து சோர்ந்து போன அந்த மாட்டோட ஹெல்த்தியே இந்த அளவுக்கு ஆரோக்கியமானதாக வந்திருக்கு அப்படின்னா, அப்போ நாம் இதை டெய்லி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தாலே போதும். அப்படி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளும் அதே மாதிரி ஆரோக்கியமாக இருக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம். இரத்த சோகையை போக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், நல்லா எலும்புக்கு நல்ல வலுவை தரும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். நிஜமாவே இவங்க சொல்கிறது உண்மை தானா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். இது நிஜமாவே நடந்தது. இது எங்கன்னு தெரியுமா? என் வீட்டிலையே தாங்க. நான் ரொம்ப
குட்டி குழந்தையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் நடந்தது தான். இப்போ அதை உங்களுக்கு வந்து ஒரு கதையாகவே சொல்லிட்டேன். இப்போ இதில் நாம் வந்து தேங்காய் பால் இருந்தால் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா சுகர் சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கு. 5 ஸ்பூன் சுகர். இது நல்லா கரைஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், நம்ம சாப்பிடலாம். இந்த ஆரோக்கிய உணவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.